கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். தமிழ் புத்தாண்டானாலும் ஆங்கில புத்தாண்டானாலும் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம பண்பாடுங்க. நம்மளுக்கு அப்படியே அது பழக்கமாயிடுச்சு. இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது வியாழக்கிழமையில் சந்திரன் உச்சபலத்துடன் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் தினத்தில் வளர்பிறை திரையோதசி தினத்தில் அமைகின்றது. வளர்பிறை திரையோதசி என்பது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் என்பதால் வைஷ்ணவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி மாலை 4:30 முதல் 7 மணி முடிய லட்சுமி நரசிம்மர் கோயிலில் சென்று வணங்கி வழிபட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் அந்த நைட்டு 7 மணி முடியவே இங்கே உட்காந்துருக்கலாங்க. நல்லது. திட்டை, திருப்பட்டூர் போன்ற குரு பகவான் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு செல்ல நினைப்பவர்கள் மதியம் 1 முதல் 1:30க்குள் கடவுளை வணங்கி வழிபடும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் புண்ணியவானாவீர்கள். திருச்செந்தூர் சூரியனார் கோயில், குருவாயூர் அப்படின்னு நீங்கள் ஒரு மெகா பிளான் போட்டிருந்தீங்கன்னா காலை 7:30 மணி முதல் 9 மணிக்குள் வழிபாடு செய்ய முயற்சி செய்யவும். ஏன்னா அது ரொம்ப நல்ல டைமுங்க. அது சூரிய பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் அது ரொம்ப நல்ல டைமு. மதியம் 1 to 1:30க்குள்ளேயே நீங்கள் திருச்செந்தூர் சூரியனார் கோயில், குருவாயூர் 3 இடத்துலையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா அன்றைக்கி 1 to 1:30 குரு ஹோரை. மற்றபடி அது எல்லா வகையிலையுமே அந்த டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சூரியனார் கோயில்லையும் சூரிய பகவானும் உண்டு, குரு பகவானும் உண்டு. திருச்செந்தூரில் குரு பகவானும் உண்டு, முருகப்பெருமானும் உண்டு, அதாவது செவ்வாயின் அம்சம். குருவாயூர் குரு பகவானை நினைத்து வாயு பகவான் வழிபாடு செய்த இடம். அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரங்கிறதுனால அங்கே கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்வது மிகவும் நல்லதுங்க. அதனால் நீங்கள் அன்றைக்கி 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி திருச்செந்தூர் சூரியனார் கோயில், குருவாயூர் 3 கோயிலுக்கும் போனீங்கன்னா கூட மதியம் 1 to 1:30 மணிக்குள் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல விஷயங்க. அது உச்சமடைந்த சந்திரனின் நாளில் வளர்பிறை திரையோதசி திதியில் அமையும் இந்த மகா பிரதோஷ தினத்தில் திருவானைக்காவலில் ஆட்சி செய்யும் அகிலாண்டேஸ்வரை சமேத ஜம்புகேஸ்வரரை வழிபடும் வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். சாயங்காலம் 7 மணி முடிய நீங்கள் கோயிலுக்குள்ளேயே அமர்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு முழுவதும் அற்புதமானதாக, அதிர்ஷ்டமானதாக, ஆனந்தமான ஒரு ஆண்டாக அமையுங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக கடகம், விருச்சிகம், மீனம் ராசியினர், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தினர் இந்த கோயிலுக்கு ஜனவரி 1ஆம் தேதி கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுசுமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இது 2026க்கு கடகம், விருச்சிகம், மீனத்துக்கு போட்ட ராசி பலனில் கூட இதை நான் தனித்தனியாகவே சொன்னேங்க. இப்போ பொதுவாகவும் நான் சொல்கிறேன். நான் இன்னும் விசேஷமாக ஜனவரி 1ஆம் தேதி சூரிய பகவான், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகியோர் குரு பகவானின் நேரடி பார்வையில், அதாவது 7ஆம் பார்வையில் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய வகையில் செஞ்சிருக்கின்றனர். அதனால் எல்லா வகையிலுமே மகத்தான நாளாக அமையும் இந்த நாளில் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமையில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோவில்களுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்க நவகிரகத்தில் சூரிய பகவான், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருப்பார். குரு பகவான் கண்டிப்பாக இருப்பாருங்க. பொதுவாக இப்போல்லாம் எல்லா ஊர்லேயுமே பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோயில்களில் வழிபாடு நடக்குது. அதனால் அதிலே நீங்கள் கலந்து கொள்வது நல்லது. லக்ஷ்மி நரசிம்மரை 4:30 மணி முதல் 7 மணி முடிய வணங்குவதையும் ஞாபகம் வைத்து கொள்ளவும். சீக்கிரமாக சாமி கும்பிட்டிங்கன்னா கூட 7 மணி முடிய அங்கே கோயிலே உட்காந்துக்குங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா வளர்பிறை திரையோதசி என்பது நரசிம்மருக்கு, மகாலட்சுமியுடன் கூடிய நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க. என்ன சுவாதி நட்சத்திரம் மட்டும் மிஸ் ஆகுது. பட் ஓகே, அது திதி நட்சத்திரம் எல்லாமே இப்போ ஒன்றா வர்றது ரொம்ப அதிசயம்தாங்க.
நாள், திதி, ராகுகாலம், யமகண்டம், ஹோரை, கௌரி பஞ்சாங்கம் இது எல்லாத்தையுமே வந்து அலசி பார்த்துட்டு தாங்க நான் வந்து இந்தந்த கோயிலுக்கு இந்தந்த டைமில் போகணும்னு சொல்லியிருக்கேன் நான். அதனால் நீங்களே வந்து காலண்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்காதீங்க. மனமகிழ்ச்சியோடு அன்றைக்கி வந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான, அமைதியான, ஆனந்தமான ஆண்டாக அமைய காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி.